தெளிந்த புத்தி ஏன் கர்த்தர் கொடுத்திருக்கா, அது ஏன் கொடுத்திருக்கான்னு சொல்லும் போது இது பாத்தீங்கன்னா இது உணர்வு சம்பந்தமானது. எமோஷன் நம்மளுடைய எமோஷன் எப்படி வேலை செய்யுது. உதாரணத்துக்கு என் உடம்புல ஜுரத்தினுடைய தன்மையை நான் ஃபீல் பண்றேன். தொட்டு பார்த்தா 102 டிகிரி உடம்பெல்லாம் கொதிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இவன் தொட்டு பார்த்தா 102 டிகிரி ஜுரத்தை பார்த்தா என்னுடைய மனசு என்ன சொல்லும், நான் ஜுரமா இருக்கேன்னு சொல்லுவோம். அது எந்த புத்திசாலியும் சொல்லுவாங்க ஜுரம் இருக்கிறதுக்கு அப்படி. ஆனா தெளிந்த புத்தி இருந்தா எப்படி யோசிப்பாங்கன்னா, இதுவரை வந்த எல்லா ஜுரத்திலையும் கர்த்தர் காப்பாற்றினாங்க, இந்த ஜுரத்திலையும் கர்த்தர் காப்பாற்றினாங்க. ஏற்கனவே அந்த ஜுரமெல்லாம் போச்சு, நான் உயிரோட தான் இருக்கிறேன், இந்த ஜுரமும் போயிடும். அப்போ நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க, ஆண்டவரே இத்தனை முறை எனக்கு வந்த பலவீனங்கள் வியாதிகள் என்னை எல்லாம் காப்பாத்துனீங்க, இதுல என்னை காப்பாற்றுவீங்க. உங்க நம்புற ஆண்டவர் இயேசுவை நாமத்தினாலே இந்த ஜுரம் ஏமாத்திரம். பேதுரு மாமியார் கையை தொட்டப்பே சுகமானாங்களே, என்ன சுகமாக்க நீர் நல்லவராக இருக்கிறீர், இயேசுவை நாமத்தினால இந்த ஜுரம் நீங்கி போயிடும். என் சரீரம் தேவ பலத்தால் நிரம்பி இருக்கிறது, எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள் வாழ்கிற ஆவியானவர் இயேசுவை மரித்தோர் எழுப்பினவர், என் சரீரத்தை சுகமாக்க வல்லவராய் எனக்குள் வாழ்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தை சுகத்தை எடுத்துக் கொள்கிறேன், என் சரீரத்தை சுகத்தை பேசுகிறேன்னு நீங்க உரிமை பாராட்டி பேசும்போது இந்த ஜுரத்தின் தன்மை பேசல. புத்தியா இருக்கிற எவனும் சொல்லுவான், வியாதியா இருக்கன்னா ஆமா வியாதியா இருக்கேன்னு சொல்லுவான். அதுக்கு புத்தி பெருசாலும் படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை. ஆனால் நீங்கள் விசுவாசத்துல, அதாவது தெளிந்த புத்தியோடு கூட பேசணும்னா, இந்த வியாதி இல்லை, இந்த வியாதியை விட என் தேவன் பெரியவர், எனக்கு இருக்க பிரச்சனை இல்லை, என் பிரச்சனையோட தேவன் பெரியவர், எனக்கு இருக்க கடன்கள் இல்லை, இந்த கடன்களை விட என் கர்த்தர் பெரியவர், என் தேவையை சந்திக்கிற கர்த்தர் பெரியவர் தான் இருக்கு. அப்படின்னா தெளிந்த புத்தியோடு இருக்கிறவருக்கும் புத்தியோடு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, வியாதியை அனுசரித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருப்பது புத்திசாலித்தனம். என்ன சொல்லுவாங்க, இப்படி உட்காராத, இப்படி நிக்காத, டெய்லி மாத்திரை எடுக்கணும், இப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மாத்திரை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்ல வராமா, மாத்திரை உதவி செய்ய உள்ள இருக்க கிருமிகளை கொண்டதுக்கு, அது நல்லதுதான். ஆனா அந்த மாத்திரை மருந்து வைக்கிற நம்பிக்கையை விட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். என் தேவைகளை சந்திக்க கர்த்தரால் கூடும். உங்களுக்கு வழியே தெரியலன்னா கர்த்தர் 1000 வழிகளை வைத்திருக்கிறார். உங்கள் பார்வைக்கு தெரியாத நூறத்தனையான வழிகள் கர்த்தருக்கு தெரியும். அப்புறம் ஏன் பார்வைக்கு இது நடக்குமா இது நடக்காதா 100 கேள்விகள் மனசுல இருக்கும். எப்படி சந்திக்க போறோம், எப்படி தேவையை சந்திக்க, எப்படி கொடுக்க போறோம், எப்படி கடன் நிர்வகிக்க போறோம், எப்படி குடும்பத்தை நிர்வகிக்க போறோம், என் தேவைகளுக்கு என்ன பண்ண போறோம், நிறைய கேள்விகள் நம்முடைய மனசுல இருக்கும். ஆனா ஒன்று சொல்லுவேன், உங்கள் தேவனாகிய கர்த்தரால் கூடாதுன்னு அறிவிடுவேன், அவரால் எல்லாம் செய்ய போறோம். அதனால எப்படி பாக்குறீங்க,